Daily. Taste the Daily. டிசம்பர் மாசம் 2025 தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில அதிகாலையில 3:30 மணிக்கு ராஜபாளையத்தை சேர்ந்த அபு தாகிர் என்பவர் ஆட்டோடையும் அதுபோல கோழிகளோடையும் நேர்த்திக்கடன் செய்வதற்காக அங்கே வருகிறார். காவல்துறையினர் அவரை தடுத்து நீங்க மேல போக கூடாது, தடை போட்டாச்சுன்னு சொல்றாங்க. அதுல இருந்து தான் இந்த பிரச்சனை மீண்டும் விசுவபுரம் இருக்கு. அது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன், அந்த காவல்துறை அதிகாரி, அங்க இருக்கிற மதுரை வீரன் என்று சொல்லுகிற காவல்துறை ஆய்வாளர் தான் தடுக்கிறார். மதுரை வீரனுக்கு உத்தரவிட்டது யார்? ஒன்று, இது தடுக்கப்பட்டது, அங்கே தடை செய்யப்பட்டது, அங்கே அறுத்து பலியிடுவது தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் அதை காவல்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கணும். அதற்கு காரணம் எதிர்க்க தரப்பு புகார் அளிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு புகார் இருக்குல்ல, எந்த புகாரும் இல்லாம காவல்துறை திடீர்னு ஏன் என்று தடுக்கிறது? பாஜக அரசிற்கு, பாஜகவினுடைய அரசியலுக்கு தமிழக அரசு துணை போகிறதோ என்கிற கேள்விக்கு அங்கே இடம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அங்க மாவட்டத்துடைய காவல் ஆணையாளர் இருக்கிறார்ல, காவல் ஆணையாளர் இதை சரிவர கையாளவில்லை. அதான் காரணம். அண்ணன் தம்பியா மாமா மச்சான இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் இருக்க மக்கள் இருந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலங்காலமாக பின்பற்றப்படுகிற ஒரு நடவடிக்கை திடீரென்று ஏன் தடை செய்யப்படுகிறது என்று சொல்ல தெரியல. எனவே இது இந்துத்துவ அமைப்புகள், ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை அரசும் அரசு அதிகாரிகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் பிரச்சனைங்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வருகிற ஹெச் ராஜாவால பிரச்சனை, வெளியூர்ல இருந்து வந்த ஆர்டிஓ கண்ணனால பிரச்சனை, வெளியூர்ல இருந்து வந்த மதுரை வீரன்கிற காவல் ஆய்வாளரால் பிரச்சனை, வெளியூர்ல இருந்து வந்த ஏசி சண்முகம், எஸ்ஐசி ஏசி சண்முகம் என்பவரால் பிரச்சனை என்று அவர்களே சொல்லுகிறார். எனவே திருப்பரங்குன்றம் என்பது நிர்வாகத்தினுடைய தோல்வி. அங்கே மக்களுக்கு இடையில எந்த மத விரோதம் இல்லை. இன்னும் சொல்ல போனா டங்ஸ்டனுக்கு எதிராக மதுரை மக்கள் வீரமான போராட்டத்தை நடத்தி அதை எவ்வாறு ரத்து செய்ய வைத்தார்களோ அதுபோல எங்களுக்கு இடையே மதவெறி இல்லை என்பதை மதுரை மக்கள் மீண்டும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக நிரூபித்திருக்கிறார்கள். தமிழக அரசு அங்கே தன்னுடைய நிர்வாக திறனை இழந்திருக்கிறது, உளவுத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது. அதுதான் திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனை. இவங்க தலையிடலைன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பொழுதும் பிரச்சனை இல்லை. ஹெச் ராஜாவை பிடிச்சு உள்ள போட்டாச்சுன்னா அவர் பேசின பேச்சுக்கு வழக்கு மட்டும் தான் போடுவாங்களா? தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு தலைவர் அல்ல, ஒரு மனிதன் இவ்வளவு வழக்குகளோட 50-100 வழக்குக்கு மேல இதுவரைக்கும் வாங்கின ஒருவர் இதுவரை சுற்றி கொண்டிருக்கிறார். சிறைக்கு ஒரு நாள் கூட போல. அவருடைய வீட்டு திருமணத்துக்கு போறாரு தமிழ்நாட்டுடைய முதல்வர். இப்படி இருந்தால் எப்படி தமிழ்நாடு விளங்கும்? சட்டம் ஒழுங்கு எப்படி காக்கப்படும்? சட்டம் ஒழுங்கை காக்கிற ஒரு அரசு என்று சொன்னால் அவர் அன்னைக்கு மத ஒற்றுமைக்கு எதிராக பேசி அன்றைக்கு மாலை வழக்கு போட்ட உடனே அவரை சிறையில் அடைச்சிருக்கணுமா வேண்டாமா? இது எதையுமே செய்யாமல் இன்றைக்கு இவர்கள் நாங்கள் பாசிச ஜன சக்திகளுக்கு துணை போய்விடக்கூடாது என்று கூட்டறிக்கை விடுறாங்க. கூட்டறிக்கை விடுறதுக்கு அவங்களை தேர்ந்தெடுத்தோம். உங்களை தேர்ந்தெடுத்த அரசின் கையில் அதிகாரத்தை கொடுத்தா திமுகவின் சார்பில் கூட்டறிக்கை விடுகிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்க தமிழ்ச்செல்வன் என்கின்ற எம்பி அந்த கூட்டறிக்கைக்கு எதிராகவே முஸ்லிம்கள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு அவர் பிரச்சனைக்கு தூபம் போடுகிறார். என்ன செய்ய போகுது திமுக? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பயங்கரமான குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. கையில் கிடைத்த நிர்வாகத்தை மிக மோசமான முறையில பயன்படுத்துகிற அரசாக இந்த அரசு இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.